ஹலோ வணக்கம் பிரதர்ஸ். ஜேகே பவர் பிளே கேம் சென்டர். நம்ம கிட்ட PS2, PS4, PS5லாம் இருக்குது. இன்றைக்கி PS2வில் ஒரு மேட்ச் போடலான்னு இருக்கேன். ராயல் ரம்பல் ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருப்பேன். பாருங்கள், இது தேர்டு ராயல் ரம்பல் மேட்ச். கேம் ஆடி நல்லா ப்ராக்டிஸ்லாம் எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் தெளிவாக வந்திருக்கேன். பார்ப்போம் இதிலையாவது ஜெயிக்கிறோமான்னு. நம்ம கேம் சென்டர் வாங்க, ரொம்ப கம்மியான காசு தான். இந்த மாதிரி லைட் செட்டிங்லாம் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கரெக்டாக பெரிய பனிச்சேரி கிட்ட வரும். ஆகாஷ் நகர்னு சொல்லுவாங்க. அதில் வந்து உள்ளே இருக்குது இன்டீரியரில். ரேட்டு கம்மி. இதில் போடுறேன். அட்ரஸ் பார்த்துட்டு ஸ்டார்டிங்கில் போட்ட ஒரு ஃபோட்டோவில் வந்து ஃபோன் நம்பர்லாம் இருக்கும். ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லைன்னா லைக் ஒன்று பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு கமெண்ட்டாவது பண்ணுங்கள். ஒரு இதுவாக இருக்கும், ஆறுதலாக இருக்கும். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஒருத்தர் கூட ஒரு ரிப்ளை கூட பண்ண மாட்டேறீங்க. டே நல்லா இல்லைனாவது போட்டால் கூட ஒரு ஆறுதல் பரிசு கொடுத்த மாதிரி இருக்கும். அது கூட பண்ண மாட்டேறீங்க. தயவுசெய்து போட்டு விடுங்க. இப்போ போவோமா? WWF. நம்ம கையில் வந்து PS2 இருக்குது, PS4 இருக்குது, PS5 இருக்குது. PS5ல வந்து லேட்டஸ்ட் கேம் இருக்குது. WWE வந்து 26 இருக்குது. மோட்டல் கம்பேக்ட் இருக்குது. அதில் வந்து ஹோம்லேண்டர்லாம் வருவார், அது இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் இருக்குது. FC26லாம் சூப்பராக இருக்குது. கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. வந்து ப்ளே பண்ணுங்கள். வெயிட் பண்ணுறேன் உங்களுக்காக. வாங்க. ஓ, எக்ஸிபிஷன் ராயல் ரம்பல் 2 பிளேயரு. நம்ம எப்பவுமே 2 பிளேயர் தான் வைப்போம். அது என்ன, ஃபஸ்ட் பிளேயர் நம்ம ராக் வச்சுருவோம். அதுக்கடுத்து ப்ராக் லெஸ்னர் 30. அது என்ன அறிவாளித்தனம்னா, ஃபஸ்ட்டு வைக்கிறோம்ல, எப்படினாலும் நம்மளை அமுச்சிடுவானுங்க வெளில. கடைசியாக வருவான் பாருங்கள், அவனை வச்சு ஜெயிச்சுட்டு நம்ம ஜெயிச்ச மாதிரி கணக்கு. எப்படி? மாஸ்டர் பிளான் தான். மாஸ்டர் பிளான் நண்பர்களே. உங்கள் லைஃபுக்கும் இது மாதிரி மாஸ்டர் பிளான்லாம் தேவை. யோசித்து வச்சுக்கோங்க. ஆல்டர்னேட் எப்போவுமே ஒன்று பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின் என் ஃபேவரட் அவர். ஓகே, ஃபஸ்ட்டு நம்பால் ஆப்பனண்ட் எவன்னு தெரியலையே. எந்த முட்டா பையன் வருவான்னு தெரியலையே. அருமை. கெயின் பைத்தியக்காரனாய். சூப்பர் மேட்ச், நல்லா இருக்க போது. வாங்க, ப்ராக்டிஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி வச்சு செய்கிறது தான் மேட்ச்சு. வாங்க பார்ப்போம். ஓடா, லோட் ஆகுது, வெறி ஆகுது லோட்லே. கேம் உள்ள போ, கேம் உள்ள போ. லோடிங் லோடிங் லோடிங். ஓகே, கெயின் ஃபஸ்ட்டு அனுப்புகிறோம் பாரு இப்போ வெளில. ஐயோ, அடங்கொய்யால. நானா ஃபஸ்ட்டே அனுப்புகிறேன் பாரு ஒன்றும் இல்லை. ஐயோ ஐயோ, என்னங்க இவனை அட்டாக்கே பண்ண முடியல. என்னடா இது ஸ்மாக்கா, என்னது இது, அடிக்க முடியல. ஓ பா, செம்ம. இது பார்த்தீங்களா இல்லையா? அதை பார்க்கலாம், கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. சூப்பரான மூவுங்க அது. ஐயோ, அடங்கொய்யால. வாத்தியாரே ஃபர்ஸ்ட் மோட்ரு, ஜாலி ஜாலி. அம்ஸ்டம் பவர்ல இருந்தா கோல் பக் வெளில விடு. ஐயோ தலைவரே, கோல் பக்கே அம்ஸ்டம் தலைவரே வெளில. 2 பேரும் அம்ஸ்டம் ஃபர்ஸ்ட் டைம் தான். அந்த ஆங்கிள் தான் வச்சு தள்ளக்கூடாது. தள்ளனா இதுவாயிடும். பிரதர்ஸ் 2 பேரும் தள்ளிட்டேன். அவன்தான் ஜெயிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தோத்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு நான் தைரியமாக போயிடுவேன். வர்றவன் பெஸ்ட்டா. அதுதான் இங்கே பிரச்சனையே. நம்ம கரெக்டாக என்ன பண்ணணும், சென்டராக இருந்து தள்ளணும். சென்ட்ரில் இருந்து தள்ளினா தான் ரோப் கிட்ட போவான், இல்லைன்னா இதுவாகிடும். பொழுது அவனையா ஒருத்தனை வெளில தள்ளணும். அதுதான் தப்பு. சென்டராக இருந்து தள்ளவே கூடாது. இப்போ அவனை தள்ளுறான் பாருங்க. ஓடு ஓடு. 3 பேரை தள்ளியிருக்கேன் நான் தான் வெளில. கெயின் மாமா வெளில போகிறீங்களா?
இந்த பைத்தியக்காரனை தள்ளிட்டா இப்போ. பிரதர் போயிட்டு வாங்க. ஓடு 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 ஓடு. ஐயோ தலைவரே 4 பேரை தள்ளிட்டேன் வெளில. இந்தா வாங்கிக்கோ. கெயினை தள்ளுறேன் பார். ஐயோ பா 5 பேரை தள்ளிட்டேங்க வெளில. பைத்தியக்கார நாய. இந்தா உன்னை தள்ளுறேன் பார். ஓடு 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 ஓடு. ஐயோ நான் தானா இது? நான் தான் இது ஆடுறேனா? என்னன்னே ஒண்ணே புரியலையே. ஃப்ளூக்கா இல்ல டேலண்டான்னு தெரியலையே. ஐயோ தோத்தாலும் பரவாயில்லப்பா இந்த மேட்ச்ல. சந்தோஷம்தான். கடைசியில பிராக் லெஸ்னரும் நானும் தான் இருப்போம் பொழுது 30 வச்சேன் பிராக் லெஸ்னரை. ஓடு. ஐயோ ஏங்க என்னங்க வெளில அமுச்சு விட்டுனே இருங்க எல்லாரையும். ஓ மை காட். பூபர் இட்லி பூபா ரே பட்லே ஏதோ ஒரு பேரு. வளர்க்கறா போல நம்மளை போட்டு. ஜான்சினா வேணாம்பா. நான் பத்திக்கு ஏகப்பட்ட பேரை இது பண்ணியிருக்கேன்பா. பூபர் இட்லி ஓவரா பண்றாரு. அவர் ஒரு பாயசத்தை போட்டு அனுப்புவோம் வருங்க வெளில. ஓடு ஓடுறா தம்பி ஒரு. நானே ஒரு 10 பேர்கிட்ட தள்ளியிருப்பாங்க. மை காட். இந்த மேட்ச் நான் தோத்தா கூட பிரச்சனை கிடையாது. ஏன்னா நமக்கு தான் பிராக் லெஸ்னர் இருக்காரு. ஜான்சினா தம்பி வெளில போங்க. செட். ஐயோ ஜான்சினா ஸ்மாக்கப் பட்டான்டா. ஓகேப்பா சொல்லிட்டேன். ஓடா பாவிங்களா. வெளில அனுப்பிச்சு விட்டானுங்க நம்மள ராக்க. 10 பேர்கிட்ட எனக்கு தெரிஞ்சு வெளில அனுப்பிச்சிருப்போம். ஷெல்டன் பெஞ்சமின் தவறு செய்து விட்டாய் நண்பா. ஃபர்ஸ்ட் பிளேயர் வந்து யாரை வைக்கலாம்? யாரை வைக்கலாம்? பட்டிஸ்டா. இந்தா வா என்னை அனுப்புன வெளில. உன்னை அனுப்புறேன் பாரு வெளில. ஓடு ஓடு. புறம்போக்கு வந்துட்டான் உள்ள. ஐயோ ஓடு. வெளில வர்றா. ஐயோ என்னங்க போக மாட்டான் அவன். புறம்போக்கு வெளிலே போக மாட்டானே. இரா நான் ஃபஸ்ட்டு அவனை அனுப்பிச்சிடறேன்டா. ரைனோ. ஐயோ சூப்பர். ஸ்காட் ஸ்டினர் தவறு செய்து விட்டீர்கள். யாரா அவன்? ஸ்மாக்கப் போட்டாரு நமக்கு ஸ்காட் ஸ்டினரு. பிரதரு ஸ்காட் ஸ்டினர். ஷெல்டன் போயிட்டான் வெளில. அது வரைக்கும் சந்தோஷம். நம்மளை வெளில அனுப்பிச்சவன். உண்மை காட் ரிக்கிசி வந்துட்டான் பைத்தியக்காரன். ஈஸியாக ஜெயிச்சிருவேன். ஸ்காட் ஸ்டினரு நீ ஃபஸ்ட்டு வெளில கிளம்பு. எப்படி தப்பிச்சான் அவன் ஜம்ப் பண்ணி? அடங்கி ஒருத்தன் நம்ம தள்ளாலே இந்த ரோப்பில் தாங்க இருப்போம். இப்படி தள்ளலாம் கூட போவானோ போல. ஷான் மைக்கிள்ஸ் அண்டர் ரேட்டட் கேம் இந்த கேமில். ஷான் மைக்கிள். ஐயோ பட்டிஸ்டா வெளில அமிச்சிட்டானுங்க. சே ஓடு. வெளில கிளம்புப்பா. கெவினாஷ் ஃபர்ஸ்ட் பிளேயர் வந்துச்சு. யாரை வைக்கலாம்? இது ஃபஸ்ட்டு ஆள் யார் வரான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வைப்போம். ரீமிஸ்டீரியோ நல்லா பண்ணுவான் போல இருக்கு. சூப்பராக அடிச்சாங்களேப்பா. ஐயோ ரீமிஸ்டீரியோ கிளிக் ஆயிடுச்சு. அவனை வெளில தள்ளுறா. பிக்ஷோ வச்சிருக்கலாம். தவறு செய்து விட்டேன்.
அவனை தள்ளவே முடியாது ரிக்கிஷியெல்லாம் நம்மளால. தான் தொல்லை. கொய்யால சில டெக்னிக்கல் ஃபால்ட்னால அது அப்படியே இதுவாயிடுச்சு. அதோட கண்டினியூஷன் தான். பிராக் லெசன் வந்துட்டான் 13th. உள்ளே வந்தோடனே ஸ்டோன் கோல்டு போட்டு புழகிறான் புறம்போக்கு. ஸ்டோன் கோல்டு ஏந்து ஒன்று என்ன பண்ணுறான்னு பார். தான் வாங்கிக்கோ. ஐயோ ஏ அச்சோஜோ ஸ்டோன் கோல்டு நாயே. சே 3 பொலடா அந்த நாயை. ஸ்டோன் கோல்டு அண்டர்டேக்கர் ஜெயிச்சிருவாங்க. ஸ்டோன் கோல்டு கூட ஜெயிக்க நிறைய சான்ஸ் இருக்குங்க. சே சொதப்பி விட்டேனேரா. ஸ்டோன் கோல்டை தள்ளுங்கடா ஃபஸ்ட்டு வெளில. ரிச்சரிக்கோ அண்டர்டேக்கருக்கு சான்ஸ் இருக்கு. ஆனால் ஸ்டோன் கோல்டு இருக்கானே 8 கையாச்சு. தள்ளுறா வெளில. ஸ்டோன் போடு ஸ்மாக்கை போட்டு அவனை தள்ளு வெளில தள்ளு. எனக்கு அண்டர்டேக்கர் கிறிஸ்டியரிக்கோ எவன் ஜெயிச்சாலும் பரவாயில்லைங்க. ஸ்டோன் கோல்டு ஜெயிக்கக்கூடாதுங்க. சே உள்ளே வந்தோடனே அமிச்சிட்டாங்க வெளில. தள்ளுறா. சே ஐயோ கிறிஸ்டியரிக்கோ என்னப்பா பண்ணுற. அண்டர்டேக்கரே வெளில தள்ளிட்டாங்க கிறிஸ்டியரிக்கோ. ஒரு ஸ்மாக் வர போட்டான். கிறிஸ்டியரிக்கோ ஜெயிச்சிருவானோ மொக்காலுன்னு நினச்சா அண்டர் ரேட்டராக இருக்கானுங்க கிறிஸ்டியரிக்கோ. ஸ்டோன் பரவாயில்ல ஓகே. எனக்கு ஸ்டோன் கோல்டு மொட்டை தோக்கணும். நான் ஸ்டோன் கோல்டோட அடுத்து ஒரு மேட்ச் போடுறேன். அதை பாருங்கள். 1 vs 1 போடுறேன். உழந்து எடுக்கிறாருங்க அவங்க. அடுத்து இப்போ நான் இந்த கேம் தள்ளுறா வெளில தள்ளுறா. ஓடு ஓடு ஓடு. அச்சோ சே டே ஓ கிறிஸ்டியரிக்கோ மாசியா நீ. மொட்டை ஓடு. கிறிஸ்டியரிக்கோ மாஸ். அவனை ஃபஸ்ட்டு அனுப்புடா வெளில. அனுப்புடா. பிராக் லெஸ்னர் அனுப்பிச்சிட்டான்டா வெளில. ஷட் போடு. இன்னொன்று போட்டு தள்ளு. வெளியே தள்ளு அவன் நாய். ஸ்மாக் இல்லையா நண்பா. வெளில தள்ளுறா. ஐயோ வெளில தள்ளுறா. போயிட்டா. அச்சோயோ இந்த ஸ்டோன் கோல்டு மாஸ் பண்ணுறான். சே வேஸ்டாங்க புறம்போக்கு. நம்மளை தோக்கடித்தவன் ஜெயித்து விட்டான் நண்பர்களே. மனசே ஆடலைங்க. பிராக் லெஸ்னர் கரெக்டாக 13th வந்தோடனே அமிச்சிட்டான் வெளில. நாய் கொண்டாடுறது வேற பார்க்கணும். சே மனசே ஆடல தலைவா எனக்கு. ஆனால் உண்மையா அநியாயமாக இருக்குங்க. இப்போ ஒரு அடுத்த வீடியோ ஒன்று போடுறேன். இவனோட 1 vs 1 வச்சு பொழந்து எடுக்கிறாருங்க. இவனை ரிவெஞ்சு காட்டுறாருங்க கம்முனாட்டியே.